ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த காலவெளிக்கா நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தை, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். சங்கீதம் 121 சங்கீதம் 2 வசனம். இந்த நாளிலே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் உங்களுக்கு ஒத்தாசை வரப்போகிறது. நம்முடைய கண்களை அவரையே நோக்கி இருக்கட்டும். நாம் அவரையே நோக்கி இருப்போம். மனுஷரை நோக்கி பார்க்கிறதை விட கர்த்தரையே நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே உங்களுக்கு ஒத்தாசை வரும். மனுஷரை நோக்கி பார்க்கிறதுனாலே நம்ம வெட்கம் அடைகிறோம். மனுஷரை நோக்கி பார்க்கிறதுனால அவமானம் அடைகிறோம். மனுஷரை நோக்கி பார்க்கிறதுனாலே கதவுகள் மூடப்படுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறான், என்னையே நோக்கிப்பான். உன் வாழ்க்கையில ஒத்தாசை பரத்திலிருந்து உனக்கு வரப்போகிறது. அவர்தான் ஒத்தாசை செய்கிற தேவன். அவர்தான் சகல நன்மையை செய்கிற தேவன். அவர்தான் அதிசயத்தை செய்கிறவர். அவர்தான் அற்புதங்களை செய்கிறவர். அவர்தான் தடைகளை உடைக்கிறவர். அவர்தான் ஆச்சரியமான காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த காலவேளையில அன்பானவர்களே, நீ அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாயா? எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை, நீங்க அழுது கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கு ஆண்டவர் சொல், நான் உனக்கு ஒத்தாசை அனுப்புவேன். கதவுகள் அடைக்கப்பட்டது போல உன் வாழ்க்கையில் இருக்கிறதா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்ல, நான் உனக்கு ஒத்தாசை அனுப்புவேன் என்று ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார். வராத காரியங்கள், தடப்பட்ட காரியங்கள் எல்லாமே ஆண்டவர் உனக்கு வாழ்க்கையில் செய்ய போகிறார். கர்த்தர் பெரிய காரியத்தை உனக்கு செய்வாராக. ஆமென்.